பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ் மற்றும் உம்ரா செயல்முறை விளக்கம் வழங்குபவர் மௌலவி முஹம்மது அஸ்கர் ஜீலானி. அழைப்பாளர் அல் ஜுபைல் தாவா சென்டர், தமிழ் பிரிவு. وَأَذِّن فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ وَيَذْكُرُوا اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَّعْلُومَاتٍ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ فَكُلُوا مِنْهَا وَأَطْعِمُوا الْبَائِسَ الْفَقِيرَ. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. என் அருமை சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற அந்த வணக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அந்த வணக்கத்தை எப்படி நாம் செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பன பற்றிய விளக்கங்களை பெறுவதற்காக. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதன் லில் ஆலமீன் فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنة ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 96, 97 ஆகிய வசனங்கள். அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்காக அமைத்த முதல் ஆலயம் நிச்சயமாக மக்காவிலே அமைந்துள்ளது. அது பாக்கியமிக்கதாகவும் முழு உலக மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாகவும், அதேபோன்று அதில் தெளிவான அத்தாட்சிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடமும்
அதிலே இருக்கிறது. எவர்கள் அந்த ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகின்றார்களோ அவர்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். எவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுக்காக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது கடமையாகும். இவர்கள் அதை நிராகரிப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான். என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தினூடாக நாம் இந்த வணக்கத்தினுடைய அவசியத்தை தெரிந்து கொள்கிறோம். அதை செய்வதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த வணக்கம் கடமை என்பதையும் இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதேபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. வேறொரு ரிவாயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இஸ்லாம் 5 தூண்களின் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இறுதியானதாக நபி அவர்கள் குறிப்பிட்டது, எவர்களுக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்ற சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ் கடமையாகும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸையும் நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படி மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றான இந்த ஹஜ் என்ற வணக்கம் பலராலும் அதற்கு சக்தி இருந்தும் அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு கவலையான நிலையை பார்க்கிறோம். எவர்கள் அதற்கு சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளித்து அதற்குரிய சக்தியை பெறும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த வணக்கத்தினுடைய சிறப்பை நாம் பார்ப்போம் என்றால் அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமல்களிலே சிறந்தது எது என கேட்கப்பட்ட பொழுது, அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய தூதரை கொண்டும் நம்பிக்கை கொள்ளுதல் என்று நபி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். பிறகு எது என்று கேட்கப்படுகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவது என்று சொல்கிறார்கள். பிறகு எது என்று கேட்கப்படுகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை நபியிடத்திலே கேட்கிறார்கள், நாம் அமல்களிலே சிறந்ததாக, வணக்கங்களில் சிறந்ததாக நாம் ஜிஹாதை காணுகிறோம், ஆனால் நாம் ஜிஹாத் செய்வதில்லை என்று அவர்கள் கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதிலே மிகவும் சிறந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதுவும் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி சிறப்புமிக்க ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை நாம் அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. இவர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ, உடல் உறவில் ஈடுபடாமல், தவறான வார்த்தைகள் பேசாமல், தவறான முறையில் நடந்து கொள்ளாமல் இவர்கள் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று திரும்புகிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பரிசுத்தவான்களாக,
பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல,